Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல lab 11 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. First question, write a Python program as follows. Values equal to apple, banana, cherry, grapes, mango, orange, pineapple, strawberry, watermelon. First one, print the first 5 fruit names using the break statement. Second, print the last 5 fruit names using the continue statement. So first question la print the first 5 fruit names using the break statement னு கொடுத்திருக்காங்க. இதுல ப்ரோக்ராம் பாருங்க. நம்ம வந்து கிளாஸ் செஷன்லயே வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி பிரீஃபா பார்த்துட்டோம். ஸோ ப்ரோக்ராம்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம வந்து வேரியபிள் வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம இங்க டைப் பண்ணியிருக்கோம். அதாவது ஆப்பிள், பனானா, செர்ரி, கிரேப்ஸ், மேங்கோ, ஆரஞ்ச், பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, வாட்டர்மெலன். ஃபார் ஐ இன் ஃப்ரூட்ஸ், ஃபார் ஐ இன் ஃப்ரூட்ஸ், அதாவது ஐ வந்து நம்ம ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது print i if i equal to mango, அதாவது மேங்கோ ரீச் ஆகும்போது என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரேக் கமாண்ட் கொடுத்துடுறோம். அப்ப என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்பிள், பனானா, செர்ரி, கிரேப்ஸ், மேங்கோ வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னா அவுட்புட் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அவுட்புட் பாருங்க, ஆப்பிள், பனானா, செர்ரி, கிரேப்ஸ், மேங்கோன்னு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? ஸோ இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் உள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல ஸ்டூடெண்ட் டிரைவ்ல உங்களுடைய கோர்ஸ் நேம் போட்ட சப்ஜெக்ட்ல உங்களுடைய நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய சப்ஜெக்ட் நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய ஃபைல் நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்னைக்கு செய்யறது 11th லேப் அப்படின்றதுனால 11.lab-11 எந்த டேட்டு, எந்த மந்த், எந்த இயர் செய்யறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு ரோமன் 1 கொடுத்துட்டு .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க, ஆப்பிள், பனானா, செர்ரி, கிரேப்ஸ், மேங்கோ டிஸ்பிளே ஆயிடுச்சுங்களா? ஸோ நம்ம பிரேக் கமாண்ட் எந்த இடத்துல கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அது நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? செகண்ட் ஒன், பிரிண்ட் த லாஸ்ட் 5 ஃப்ரூட் நேம்ஸ் யூசிங் த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ ப்ரோக்ராம்ல வேரியபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃப்ரூட் நேம்ஸ் நம்ம டைப் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் ஐ இன் ஃப்ரூட்ஸ், ஸோ ஐ வந்து ஃப்ரூட்ஸ்ல நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம் அப்படின்னும் போது இஃப் ஐ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேப்ஸ் கண்டினியூ. ஸோ நம்மளுடைய ஐ வேல்யூ வந்து கிரேப்ஸுக்கு லெஸரா இருக்கும் போது கண்டினியூனா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃப்ரூட் நேம்ஸ் எல்லாத்தையும் நமக்கு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அவுட்புட் பாருங்க, மேங்கோ, ஆரஞ்ச், பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, வாட்டர்மெலன் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? ஸோ இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல 11.lab-2 roman 2.py சேவ் பண்ணிக்கோங்க. ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவுட்புட் பாருங்க, மேங்கோ, ஆரஞ்ச், பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, வாட்டர்மெலன் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ரைட் எ பைத்தான் ப்ரோக்ராம் யூசிங் எ பாஸ் ஸ்டேட்மெண்ட் இன்சைட் த லூப். ஸோ வேல்யூ ஈக்குவல் டு கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்கோம். ஃபார் ஐ இன் வேல்யூ இஃப் ஐ ஈக்குவல் டு யூ print pause executed pause print I.
ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்றது COMP. நம்ம இந்த இடத்துல தான் என்ன பண்ணிருக்கோம்னா U, அதாவது யூக்கு முன்னாடி நம்ம பாஸ் பண்ணிருக்கிறதுனால நமக்கு P வரைக்கும் வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிட்டு அண்ட் தென் பாஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிட்டு அகைன் ரிமைனிங் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ COMP பாஸ் எக்ஸிக்யூட்டட் அண்ட் தென் UTER நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணிருக்குங்களா. ஸோ இதுதான் என்னன்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. VS கோட் குள்ள போயிடுறேன். VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களை ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்ப ஃபைல் போயிட்டு சேவ்ல 11.lab-11 roman 3.py ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க COMP and then pass executed then UTER நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு லேப் செஷன்ல நம்ம பிரேக், கண்டினியூ அண்ட் பாஸ் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்றத தெளிவா ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.